மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா கன்னி ராசி இந்த மாதிரி தேவையில்லாத இடையூறுகள், சண்டைகள், எதிர்ப்பு மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே உச்சகட்டம் ஆச்சரியம், இருக்கிறதுலே பயங்கர காமெடி விருச்சிகம். முட்டிக்கு முட்டி சண்டைனா சண்டை, தலைவலி தாங்க முடியாது. மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஏன்டா இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள போட்டோங்கிற மாதிரி இருக்கும். செங்கல்லாம் செதறும் அப்படியே. நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று சொல்றியாமா, இவர் டீசெண்டாக சொன்னா அவன் கட்டை எடுத்து அடிக்க விடுவான். விருச்சிகத்துல பிறந்தவன். இந்த மாதிரி இந்த மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அந்த ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க பயங்கர காமெடி காம்பினேஷனா இருக்கும். ஒக்கத்தனமான விஷயமா இருக்கும். 24 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. சிலிண்டர் அங்க வச்சது யாரு அப்படின்னு மேஷம் கேட்டதுன்னா, அங்கதான் சிலிண்டர் இருக்குன்னு நான் சொல்றேன்ல அப்படிமாவா. டேய் நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்ற, சம்பந்தமே இல்லாம பேசி இருக்கும். சம்பந்தமே இல்லாது. அதான் சொல்றேன், செந்தில் கவுண்டமணி காமெடி பாக்குற மாதிரியே இருக்கும். அடுத்த சுத்தமா ஆகாதுன்னு சொல்றது மீனம். 24 மணி நேரம் இவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது ரொம்ப இவங்களை வந்து டவுன் பண்ண மாதிரியும், மனசே உடஞ்சி போச்சு, என் வாழ்க்கையே மோச்சு அப்படின்னு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லலாம், அந்த சேது படத்துல பாக்குற மாதிரி நான் சொல்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்கிற மாதிரி. அது ஒரு வேற ஜோன். இது சண்டை போடுற ஜோன் விருச்சிகம், புரியுதா? மீனா டாமஞ்சேரி மாதிரி, டாமஞ்சேரியோட இது கிட்டத்தட்ட அடுத்த லெவல்லையும் சொல்லிடலாம். அந்த மாதிரி மீனம் மட்டும் எப்படின்னா, இவங்க மேஷத்துக்கும் மீனத்துக்கும் நீங்க ரகசியமா வாழ்க்கை நடத்தணும்னா நடக்கலாம். இவங்களுக்கு தெரியாம அவன் போய் அங்க பேசுவான், அவங்களுக்கு தெரியாம அவங்க அம்மாட்ட போய் இவன் பேசிட்டு வருவான்.